வணக்கம். இந்த வீடியோ அந்த வீக்கெண்டுக்குள்ள ஏதாவது பெரிய நியூஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் கம்மிங் வீக்குக்கான லெவல்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூஸை பொறுத்தவரையும் பார்த்துட்டா ட்ரம்ப் மேஜராக எதுவும் பண்ணல. அவங்க கூட இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெடி வான்ஸ், அவரு வந்து பாகிஸ்தான் போயிட்டு ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்திருக்கு. ஆனால் அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமாக அமெரிக்க கோரிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, ப்ராக்சி, அதாவது ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்ல நிறைய ப்ராக்சிக்கு வந்து அதாவது ஃபண்ட் பண்ணுறாங்க. அது போக வந்து அணு ஆயுத இது வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதாவது செறிவூட்டப்பட்ட அந்த அணு ஆயுதத்துக்கான அந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒப்படைக்கணும். அது போக அணு ஆயுதத்துக்கு அப்புறம் தயாரிக்கக்கூடாதுங்கிற கேரண்டி. மீதி பொறுத்தும் ஈரான் இருக்கிற அதாவது பொருளாதார தடை எல்லாத்தையும் எடுத்துடுறேன், நாங்கள் வந்து அதை பண்ணிடுறோம் எப்பவும் போல. சரியா, இதுதான் மேஜர் 2 கோரிக்கை. மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா, இதை முதல்ல அவங்க வந்து கொடுத்துடணும், அதுக்கப்புறம் இதை நிறுத்திடணும், அதுக்கப்புறம் மீதியில அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா நம்ம ஈரான் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை தான் முடிஞ்சிருக்கு. தென் இப்போ வந்து அடுத்த கட்ட இதில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துட்டோம்னா, இந்த பேச்சுவார்த்தை துவங்குறதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கன் டெஸ்ட்ராயர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு 2 போய் அங்கே இருக்கிற அதாவது கன்னிவெடிகள்லாம் இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்ததா தகவல்கள்ங்கிறது வருது. அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இஸ்ரேல் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற கேப்பை வந்து ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு லெபனானை போட்டு வந்து அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே லெபனான்ல பெரிய அளவில் போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே மக்கள் பெரிய பாதிப்பு அடைகிறாங்க அதனால. ஏன்னா லெபனான்ல அங்கே இருக்கிற அவங்க ப்ராக்சிஸ் வந்து ஹிஸ்புல்லா நமக்கு போரை வந்து இங்கே ஈரான் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணாம இஸ்ரேல தரப்படை வந்து டேங்கர்ஸ் எல்லாம் வச்சுட்டு உள்ள போற ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் சொல்ற காரணங்கிறது, எங்களுக்கு ஒரு பஃபர் ஜோன் வேணும், நாங்கள் அதை ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 50 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ள பஃபர் ஜோன் வந்து, அது என்னன்னா இஸ்ரேல் எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணி 50 கிலோமீட்டரா கொஞ்சம் 500 கிலோமீட்டர் ஒரு நாட்டை பிடிச்சி இஸ்ரேல் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட் ஆக்கிடுவாங்க. அது மாதிரிதான் இதுவும். அண்ட் வந்து அதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட். இது இப்போ பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இது பெரிய அளவில் தாக்குதல்கள் உள்ளாகுமா, இப்போ எப்படி மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் பண்ணுமானா, அதுக்காக ஒரு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா திரும்ப பேசுறதா அடுத்த வாரம் பேச போறதா தகவல்கள் வருது. அப்படிங்கும்போது மார்க்கெட் இது வந்து ஒரு இந்த நியூஸுங்கிறது இப்போதைக்கு செத்த பாம்பு. அதுக்கு உயிர் கொடுக்கணும்னா ட்ரம்ப் ஏதாவது வந்து புதுசாக வாய் வைக்கணும், புது விஷயத்தை ஏதாவது தொடணும். சரிங்களா, அவர் காலையோ புட்டை எடுத்து வச்சுட்டு அமெரிக்கன் மார்க்கெட்ல ஏதாவது எடுத்து வச்சுட்டு அவர் நியூஸ் விட்டாருன்னா நமக்கு என்னது, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இப்போதைக்கு அதனால பெரிய ஒரு நியூஸ் இல்லாதனால மார்க்கெட் இதை ரியாக்ட் பண்ணாது. மேபி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி, இது வந்து ஜெடி வான்ஸ் வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு சொன்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதோடது. அது போக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈரானோட ஹேண்ட்லன்ஸ் வந்து இதை கலாய்க்கிற மாதிரி, ஈரான் சைடு நாங்கள் இத்தனை பேர் வந்தோம், பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாருமே, அமெரிக்கன் டீம்ல வந்து பேச்சுவார்த்தை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது அவங்களோட எள்ளி நகையாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரி, இருக்கட்டும். நம்ம வந்து நேரடியாக வந்து இதுக்கு வந்துடலாம், நெஃப்டிக்கு வந்துடலாம். நெஃப்டியை பொறுத்தவரையில் நெஃப்டி நான் நினைச்சது ஒரு 950க்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும், 900க்கு கீழே க்ளோஸ் பண்ணணும். வெள்ளிக்கிழமை க்ளோஸ் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து பேபி கேப் ஃபில்லிங்லாம் வரலான்னு. இந்த கேப் இப்போதைக்கு ஃபில் பண்ணல, ஸ்டேபிளாக 3 நாள் நின்றுட்டான். ஆனால் 24,000க்கு மேலே பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கான். 24,000 பார்த்துட்டீங்கன்னா தெரியும், மேலே தான் நிற்கிது. இப்போதைக்கு வந்து நமக்கு பிட்காயின் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய லெவலில் பாருங்க, பிட்காயின் டே சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா லைட்டாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கரெக்ஷன் பொறுத்த வரையில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3% இருக்கு பிட்காயின் எத்திரியம். ஏன்னா இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடியது இது மட்டும்தான். கரெக்டா, நம்ம இதை வச்சு மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடியும். தென் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேபி மண்டே வந்து நமக்கு 24,000க்கு கீழே ஓப்பன் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிரும் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு. கரெக்டா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பாருங்க 24,000க்கு கீழே இருக்கு. மேபி இந்த பேச்சுவார்த்தை பெரிய ரியாக்ஷன் இருக்காது, அது ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு கீழே வரலாம், அவ்வளவுதான். சரியா, ஆனா மொத்தமா போயிடுமானா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் எப்படின்னு இருக்கு. 24,000க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா 850 இருக்கு இல்லைங்களா. இங்க பாருங்க,
850ங்கிறது இந்த டேவோட, அதாவது 8ஆம் தேதியோட ஓப்பனிங் ரேஞ்ச். சரிங்களா? இது வந்து லோ. எவ்வளோ? 10ஆம் தேதி லோ. அப்போ 854ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? அதாவது 24,000க்கு கீழே வந்துட்டா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 852. அதுக்கு கீழே எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சப்போர்ட் கேப் ஃபில்லிங் அப்படிங்கும்போது இந்த கேப்புக்கு மிட் ரேஞ்சா பார்த்துட்டா 500, 450 இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லைங்களா? வேலை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 850 பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து இறங்கலாம். இந்த கேப் ஃபில்லிங் இதெல்லாம் வரலாம். இது நெக்ஸ்ட் வீக்குக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் மொத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான். விழுந்துச்சு அப்படின்னா எங்க வரலாம்? 450 நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் வீக்லிக்கு. ஓகே. அண்ட் மண்டே கண்டிப்பா சப்போர்ட் பொறுத்த வரையில் நமக்கு 854 நல்ல சப்போர்ட். தென் வந்து ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரையில் 24,000 இப்போதைக்கு மேலே இருக்கிறனால இது சப்போர்ட். ஒருவேளை உடச்சிட்டு இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும் 24,000. சரிங்களா? அதனால அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இதுக்கு இல்லை நமக்கு கேப் டவுன்லாம் எதுவும் ஆகலை, ராலி தான் 24 பிரேக் பண்ணியிருக்காங்க, அப்படி ராலி கண்டினியூ ஆகுதுன்னா மேலே வந்து 260 ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? 260 நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் மேலே. இதுக்கு அதுக்கும் மேலே பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரேஞ்சுங்கிறது ஒரு 3% வரும். சரிங்களா? 3% ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 800 வரை வந்துடும். 24,800. சரியா? நெக்ஸ்ட் வீக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ்னா நமக்கு இந்த ரேஞ்ச் தாங்க பாருங்க. 800 3% ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸாக இருந்த நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரியா? அப்போ 24,800 மேலே வந்து நல்ல வீக்லி ரெசிஸ்டன்ஸு. கீழே சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 23,451. சரியா? மற்றது மிட்ல இருக்கிறதுல நமக்கு இன்ட்ராடே யூஸ் பண்ணிக்கலாம். 24,000 நாளைக்கு சப்போர்ட்டாக எடுக்குதா ரெசிஸ்டன்ஸாக எடுக்குதான்னு பார்க்கணும். கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 854. இது பிரேக் ஆனதா ஃபர்தர் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கும். ஓகே, இது நிஃப்டியை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி இங்கே பாருங்க, இவ்வளவு நல்ல பிரேக் அவுட்ல வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேல இருந்து விழுந்ததுல கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி 50% பக்கம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது 50% பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதான் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கா. மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டுங்கிறது ஏஷியன் மார்க்கெட்ல கிரீனா இருக்கு, யூஎஸ் மார்க்கெட் ஃபிளாட்டு. அண்ட் வந்து யூரோப் மார்க்கெட்டும் பெரிய ஒரு இது இல்லை நமக்கு. இவன் மட்டும் ட்ரேட் ஆகிறதுனால, அதாவது பிட்காயின் மட்டும் லைட்டா அந்த இதுல விழுந்திருக்கு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதனால நாளைக்கு காலையில கிஃப்ட் நிஃப்டியை மட்டும் பார்த்துக்கோங்க. அது எங்க ஓப்பன் ஆகுறத வச்சு நம்மளால ஓரளவுக்கு டைரக்ஷன் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். 24,260 போதா நிஃப்டி, இல்லை வந்து 850 வரப்போதா அப்படிங்கிறது. அது 24,000 எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம லைவ்லையும் பார்க்கலாம். சரிங்களா? 24,000ல கால் ஆப்ஷன் ரைடிங் அதிகமாக நடக்குதா, புட் ஆப்ஷன் ரைடிங் ஆட் ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷனை கண்டிப்பாக மண்டே அண்ட் டியூஸ்டேங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சாரி, டியூஸ்டே லீவு, மண்டேவே எக்ஸ்பைரி நமக்கு. அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு குதியாட்டம் இருக்கிறது. ஆமாம், இது வேற மாதிரி. டியூஸ்டே வந்து லீவு, மண்டே மட்டும் தான் நமக்கு வந்து மார்க்கெட். சரிங்களா? ஓகே, தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான் இது. ஒருவேளை நமக்கு கீழே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த குறைஞ்சது வந்து கீழே பேங்க் நிஃப்டி வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா 55,439 கீழே வந்தால் மட்டும்தான் நமக்கு டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேப் டவுனில் வந்தாலும் சரி, இல்லை ட்ரேட் ஆகி உடச்சு வந்தாலும் சரி, ஓரளவுக்கு நமக்கு வந்து டவுன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நமக்கு பிரேக் பண்ணும். 55,439 ரெசன்ஸ் பொறுத்த வரையில் இதுக்கு ஒரு 3% மேலே வீக்கு வந்து ட்ரேடபிள் ஜோன் வச்சுக்கலாம். சரிங்களா? ட்ரேடபிள் ஜோன் அது வந்து ரெசன்ஸாக இருக்கும். அண்ட் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இது. அப்போ இது ஒரு சப்ளை ஜோன் வச்சுக்கலாம். சரி, அந்த கேப்பு இதெல்லாம் வருது இல்லைங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் இது நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஒரு வேலை ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா, இவ்வளோ பெருசாக கண்டினியூமா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான். சரிங்களா? என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஏறக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. சரியா? நியூஸ் வந்துச்சுன்னா விழுந்துடும், அது ஒன்று தான். நியூஸ் விழுந்தா விழுந்துடும், ஏறுச்சுன்னா ரொம்பலாம் ஏறாது, லிமிட்டடாக தான் ஏறும். நிஃப்டியை பொறுத்தவரையில் ஒரு ஏற்கனவே ரெசன்ஸ் மார்க் பண்ணிடுவாங்க 260 இல்லை 300 இந்த ரேஞ்சு நல்ல ஒரு ரெசன்ஸாக நமக்கு இருக்கலாம். சப்போர்ட் பொறுத்தவரையில் இது நல்ல சப்போர்ட். சரிங்களா? ஏன்னா இப்போ விழுந்ததுன்னா அதான் சொல்கிறேன், விக்ஸ் ஷூட் அப் கொடுத்துன்னா விழுகிறதுக்கு நியூஸு பெரிய ரேஞ்ச் இருக்கு, ஏறதுக்கு பெரிய ரேஞ்சாக இருக்கானா கேப்பில் ஏறிட்டாங்க பாருங்க. இது ரெக்கவரி, விழுந்ததுக்கான ரெக்கவரி. இது கேப்பில் ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு இன்ட்ராடே ட்ரேடாகி ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. சரி, அப்போ ட்ரேடாகி ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா? நியூஸ் வந்துச்சு, கன்சாலிடேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கா. நியூஸ் ஏதாவது பேட் நியூஸ் வந்தால் டப்புனு விழுந்துருவோம்.
அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் வருது இல்லைங்களா? அதனால மார்க்கெட் என்ன பொறுத்த வரையில் உங்களுக்கு பேட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. அது வரையில் மார்க்கெட்டுங்கிறது ஏறினா லிமிட்டடாக இருக்கும். அண்ட் வந்து பிரேக் அவுட்ஸ்லாம் கொடுத்தது அப்படின்னா நல்ல சப்போர்ட்ஸ் வந்து 854 அண்ட் வந்து 451. சரிங்களா? ஓகே, இது வந்து நிஃப்டி அண்ட் வந்து பேங்க் நிஃப்டி இதுக்கான ரேஞ்ச். ஸ்விங் ரேட் பொறுத்த வரையில் பண்ணுறீங்க அப்படின்னா சில செக்டார் சில ஸ்டாக்ஸில் பண்ணலாம். ரேண்டமாக பெரிய லெவலில் பொசிஷன்ஸில் கிரியேட் பண்ணிக்காதீங்க ஸ்விங் ட்ரேடில். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து கம்மிங் வீக்கில் நியூஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கிஃப்ட் நிஃப்டி மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் 24,000 மேலேயா இல்லை கீழேயா? கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சரியா? ஓகே, அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.